வருங்கால வாழ்வர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம், பொற்குற்றம், இசைக்குற்றம், மசைக்குற்றம், நடிப்பின் குற்றம், அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் கைகொண்டு நாங்க 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைங்க தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ தூக்கி போட்டு மிதிப்பீங்களோ, ஆமா அது போல என்னையும் தலைப்படி தூக்கி போட்டு வெதர்லயே கூட மிதிக்க ஏற்கனவே மிதிவத்து அந்த அளவுக்கு ஆளாய் போய் நிற்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் நல்லது ஒரு நாடகம். கூட்டம் கடலா இருக்கப்பா. அம்மா எத்த தண்டி வேணும் வந்து நிக்கிறப்ப ஒரு வைக்கிய கணக்கு கூட்டம் குமிச்சே கிடக்கு. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள தாய்மார்களுக்கும் அன்பு அண்ணன் ஐயாமார்களுக்கும் நெஞ்சார்ந்த இதயம் சார்ந்த நன்றிகளை சிறப்புடன் நிறைப்படுத்திக் கொண்டு இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் எப்பேற்பட்ட நாடகம். இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். யாரும் வந்த உடனே பிறந்துட்டான். நான் கடிக்கும்னா சரணம் கடிக்க விட்டு போதுங்க எதிர்த்து உட்காந்து. ஏன்னா நாடகம் எப்பேற்பட்ட நாடகம். இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ டிவி நிகழ்ச்சியை பார்த்தாலும் இந்த கலியுகத்திலையும் இப்பேற்பட்ட நாடகங்களை வச்சு பார்க்கின்ற அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கு நன்றி. ஆனா இப்போ ஒரு சின்ன விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த அண்ணன் இல்ல வெளியே வந்து மாமா மச்சாங்க இப்ப என்ன குடும்பம் கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த நாடகம் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இந்த நாடகம் என்ன நாடகம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பெண்கள் கூட்டம் நிறைய உட்காந்துருக்காங்க, ஆண்கள் கூட்டம் நிறைய உட்காந்துருக்காங்க. இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. இந்த நாடகத்தோட பேர் என்னத்தா? யாரா சொல்லுங்கத்தா. என்னத்தா? நான் பொம்பளைத்த கட்ட மூடிட்டு படுத்துரு. ஏண்டா நீ ஆம்பளை பையன்டா இருக்கா இல்லையா? இருக்குல்ல இல்ல கேக்குற வள்ளு என்ன நாடகம்னு கேட்டா அவன் சொல்லுங்க இவன் கத்துக்கிறியா? அக்கா யாரா சொல்லுங்க என்ன நாடகா? அக்கா சொல்லுங்க வள்ளி திருமண நாடகம். நம்ம அப்படி கேட்கிற கேள்விக்கு நம்ம ஊரு பயப்படாம பதில் சொல்லணும். ஏன் அடுத்த கேள்வி, இந்த வள்ளி திருமண நாடகத்துல முருகப்பெருமானுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாட்டிக்கா? சின்னது பண்ணுவாடா. இந்த நாடகத்துல முருகப்பெருமானுக்கு 2 கொண்டாட்டின்னு உலகத்துக்கே தெரியும். இங்க இருக்கிற பெண்கள்ட்ட என்ன கேள்வினா, முருகப்பெருமான் 2 கொண்டாட்டி கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை பார்க்கிறீங்க, இதுவே உங்க வீட்டுல புரிச்ச 2 கட்டுனா டேஷன்ல போய் உட்கார வச்சிருக்கீங்க. எந்த விதத்துல நியாயம்? அப்ப ஆண்கள் எவ்வளவு தூரம் ஆமா இப்படியே சொல்லி என்ன ஒரு காரணம்? ஏன் மாப்பிள்ள இந்த இடத்துல ஆண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள். ஆமா ரொம்ப 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 அது இன்னொரு தெரியுமா, இது வள்ளி திருமண நாடகம் மட்டும்தான் எல்லா பேருக்கும் தெரியும். இந்த நாடகம் எப்பேற்பட்ட நாடகம் தெரியுமா? This is a love story. Love story. இது ஒரு காதல் கதை மாப்பிள்ள. முருகனே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. காதலிக்கிறது தப்பா? ஆனா யார காதலிக்கிறோம்னு கணக்கு வழக்கெல்லாம் இருக்கு. தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய காதலிக்கிறது. இதுதான் உண்மையான காதலனோட அடையாளம். நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கிறாங்கன்னா அத்திவன் பொண்டாட்டியவே நோங்குறாங்க. எப்படி ஊரா பொண்டாட்டிய பாக்குறதா? மாப்பிள்ள ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம நாடு என்ன நாடு? தாய்நாடு. தாய்நாடு தமிழ்நாடு. ஆமா, இந்த தமிழ்நாட்டுல தமிழை பத்தி பேசினா நல்லதா கெட்டதா? ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா நிறைய பேருக்கு தமிழை பத்தி பேசினா பிடிக்க மாட்டேங்குது. ஏன் மாமா? எல்லா பேருக்கும் தப்பு தப்பா பேசுறாங்க. அப்படி என்ன பேசுறாங்க? இப்ப ரோட்ல ஒரு ஆள் தண்ணிய போட்டு போனா நம்ம பாக்குறவங்க என்ன சொல்லுவோம்? என்ன போறா இந்த ஒரு குடியார பையன் பேசுவோம். ஆமா அக்கா அப்படிதானக்கா சொல்லுவோம். இனிமேல் தயவு செய்து உங்க காலில் விழுகிறேன், இந்த வார்த்தை யாருமே பயன்படுத்தாதீங்க. குடிச்சா குடியாரன்னு யாரை பார்த்து எப்படி சொல்றது? வேற எப்படி சொல்லணுமா? குடிச்சிட்டு வராத பையன் குடியாரன்னு சொல்றேன், வேற எப்படி சொல்லணுமா? என்ன கிந்திக்காரனா? தமிழ்நாட்டுக்கார தமிழ்ல பேசு. எப்படி பேசுறது? குடிச்சிட்டு வந்தால் குடியாரன் என்று கூறக்கூடாது. வேற இதோ மது பிரியர்கள் போகிறார்கள். ஆமா, ஓ தூய தமிழ்லையா? மது பிரியர்கள் மதுவை அருந்துகிறார்கள். ஓ தூய தமிழ். மது பிரியர்கள் மனைவியை அடிக்கிறார்கள். மது பிரியர்கள் மனைவி தூக்கி போட்டு இப்ப குடியாரனுக்கு மது பிரியர்னு பேர் வச்சா. சரி, இன்னொரு ஆள் இருக்கா. என்னது? குத்துக்களுக்கு சேல துணியை சுத்தி விடுவேன், நாக்க தொங்க போட்டு பாத்துட்டு இருப்பேன்.
கொண்டு அடுத்த பொண்டாட்டிய பாக்குறதுக்கு என்ன பேர் தெரியுமா? பிறர் மனை நோக்காளர். அடுத்த வீட்டையும் நோக்கிதான் இவன் வீட்டை தெருவில் விட்டுருவா. இன்னொரு ஆள் இருக்கா. இந்த கேள்விக்கு நீ யாரு வேணாலும் பதில் சொல்லலாம். அத்தை புருஷனை என்ன சொல்லுவோம்? மாமா. அத்தை புருஷனே, அக்கா புருஷனே, மாமா, மச்சான். நான் கேட்கிறேன், அம்மா கூட பிறந்த அண்ணன் மாமா, தாய் மாமா எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு உறவு. நம்ம அம்மா கூட பிறந்த ஒரு உறவு, அவரைத்தான் நம்ம மாமான்னு சொல்றோம். நம்ம அப்பாவோட தங்கச்சி புருஷனே மாமான்னு சொல்றோம். எவ்வளவு ஒரு உன்னதமான உறவு. இந்த மாமா என்ற வார்த்தைய நிறைய காவாலி பேர்கள் அந்த வேலை பார்க்கறதுக்கு சொல்றாங்க. என்ன இருக்குதா? என்ன சுண்டுவாரமா? இல்லங்க, அந்த வேலை லைன் பண்ணி விடுவாங்க. என்ன வருது? கூட்டி விடுறது தெரியல. நான் கேட்கிறேன், மாமான்னு எவ்வளவு ஒரு புனிதமான உறவு முறைய இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்கள போய் சொல்லி இந்த உறவை கேவலப்படுத்துறாங்க. அந்த மாதிரி வேலை பார்க்கறவங்களுக்கு வேற பேர் இருக்கு. என்ன பேர்? அந்த மாதிரி கூட்டி விடுறாங்க. என்ன பேர் தெரியுமா? இத சொல்லி சொல்லவா? சொல்லு. ரொம்ப தைரியம் நம்ம ஊர்ல. ஏன்னா இனிமே அந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க மாமா பையன் சொல்லாதீங்க. அவருக்கு பேர் என்னன்னா பெண்கள் ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைச்சு முன்ன ஓடிங்க. இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு மாப்பிள்ள ரூபன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நாடகம் எல்லாம் நல்ல நாடகம். இந்த நாடகத்துல பெரியவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. இந்த பால்வாடி கிட்ட முன்னாடி உட்காந்து இருக்கு. ஆமா, வருங்கால இளவட்ட பிள்ளைங்க என்ன பேர் வைக்கிறாங்க? பால்வாடி சொன்ன போகிறதுல இந்த காலத்து புள்ளிங்கோ, இந்த காலத்து புள்ளிங்கோ யார வேணாலும் நம்பலாம் மாப்பிள்ள. இந்த மாதிரி ஆளுங்க நம்பவே கூடாது. ஏமாமா, நேற்று எங்க ஊரு பஸ் ஸ்டாண்டுல ஒரு 8வது படிக்கிற பையன் ரொம்ப நேரமா குடிஞ்சு எழுதிட்டு இருந்தா. நான் கூட இப்படித்தான் எக்ஸாம் முழு பரிசை நடக்குதுல்ல, சரி எது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கிட்ட எட்டி பாக்குறேன். ராசமத்து பாருங்க லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, காதல் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆமா, லவ் பண்ணி தொலைக்கலாம். ஆனா அவன் எழுதின விஷயம் என்ன தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி என்ன எழுதுனா? 8வது படிக்கிற பொடிநாயி லவ் லெட்டர் எழுதுற மாப்பிள்ள. என்ன எழுதுனா? அவன் லவ் லெட்டர் கூட தாங்கிடலாம். அந்த லவ் லெட்டர் எழுதின கவிதை இருக்கே, என் ஈரப்பலையை அத்துட்டான்டா. ஈரப்பலை வேற இல்ல. அவன் என்ன கவிதை எழுத தெரியுமா? என்ன கவிதை? அன்பே ஆர் உயிரே, உன் பெயரை நான் பேனாவில் கூட எழுத மாட்டேன். ஏன்? அந்த பேனா முள்ளு கூட உன் பேர் குத்தும் என்பதா. இது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. 2வது ஒரு கவிதை எழுதினா பாரு. என்ன கவிதை? எனக்கு அப்படியே அவனை செருப்புட்டு அடிக்கிற போல இருக்கு. அப்படி என்ன? அவனுக்கு எப்படி மூளை ஒர்க்காச்சுன்னு தெரியல. ஏமாமா மாப்பிள்ள, 2வது கவிதையை சொல்லவா? சொல்லுங்க. நான் சொல்லலப்பா, அவன் எழுதுனது. சொல்லுங்க. முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அன்பே நீ ஒரு தேன் அருவி. அன்பே நீ ஒரு தேன் அருவி. 2வது வார்த்தை கொலை அத்துட்டான். அன்பே நீ ஒரு தேன் அருவி, ஓ சேலைய நான் உருவி. உள்ள இருக்குது ஒரு கருவி, அதை நான் உன்னிடம் சொருவி. நமக்கு பிறக்கும் ஒரு பிறவி. விளங்குமாடா? அவ்வளவு மேல தோட்டதான் நிக்கிறானா? அவனை தூக்கி போட்டு காய எடுத்தாங்க. மாப்பிள்ள, யாரையுமே நம்ப கூடாது. ஆனா நான் நம்பினேன். யாரு? ஒருத்திய நம்பினேன். ஒருத்தியா ஒருத்தனா? எனக்கு முடியல மாப்பிள்ள. சொல்ற மாப்பிள்ள, நானும் காதலிச்சுதான் மாப்பிள்ள கல்யாணம். யாரு? நீயா? ஆமா. சரி, என் பொண்டாட்டி செல்போனுக்கு என்ன வேலை வைப்பா? யாரு? என் பொண்டாட்டி. சரி, அவளை டெய்லி ரீசார்ஜ் ஆக போற மாதிரியே போய் சைட் அடிப்பேன். சரி, அப்ப அவளை பாக்குறப்ப என் மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சியா பறக்க. எப்படி? நம்ம லவ்வரை பாக்குறமேன்றப்ப பட்டாம்பூச்சியா பறக்க ஒரு சந்தோஷத்துல. இப்ப அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வீட்டுல வச்சிருக்கேன். இன்னுமே என் வீட்டுல பறக்குது. பரவாயில்லையே, பட்டாம்பூச்சியா பண்டவத்துல பறக்குதுடா. எத்துக்கிட்டு அடிக்கிறா வத்துண்டு காக்கா இதுல பறக்குது. காக்கா பாத்தியா? கேட்கிற கேள்விய தம்பி, இது லேசப்பட்ட விஷயம் கிடையாது. இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் அழகான ஒரு லவ் ஸ்டோரி. ஆமா, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. இப்ப நான் ஒரு சின்ன கதை சொல்லுவேன். இந்த கதை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆம்பளை தான் கட்டின பொண்டாட்டிய தவிர வேற ஒரு பெண்ணை நினைக்க கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கதை.
சொல்லுங்க சொல்லுங்க. நல்ல காரணம்ல தான் கொண்டாட்டி விட்டுட்டு அடுத்தவங்க மனைவியை நினைக்க கூடாது என்பதற்கான கதை. எப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல போறீங்க சொல்லுங்க. இந்த கதையில நான் ஊட கேள்வி எல்லாம் கேட்பேன். அதனால கதையை நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? இப்படித்தான் ஒரு மன்னர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்திருக்கார். சரி. இந்த மன்னருக்கு பொண்டாட்டி ஒருத்தர் இருந்திருக்காங்க. மன்னர் பொண்டாட்டி யாரு? மகாராணி. இந்த மகாராணிக்கு மன்னருக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா சந்தேகத்தை தீர்த்து வைக்க ஒரு ஆள் இருந்திருக்கா. அரண்மனை மந்திரி. இந்த அரண்மனையில யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிட்டா வைத்தியம் பார்க்க ஒரு ஆள் இருக்கா. அரண்மனை வைத்தியர். இப்ப அரண்மனை எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. சரி. இந்த மந்திரிக்கு ஒரு எச்சிக்கால புத்தி. என்னது? எச்சிக்கால புத்தி வந்துச்சு. என்ன புத்தி கேட்டீங்கன்னா என்ன அடங்க மாட்டேங்குது. மன்னர் பொண்டாட்டி மேல இவனுக்கு ஒரு நோக்கம். நீ வாக்குறது மந்திரி வேற. மன்னர் பொண்டாட்டியே லைன் பண்ண நினைக்கலாமா? ஆனா மந்திரி யோக்கியமுங்க வேற எதுவுமே நினைக்கல. மன்னர் பொண்டாட்டி மகாராணி முதட்டு மேல நோக்கமா இருந்துச்சா. இந்த முதட்டுல நம்ம முதல்ல போய் போனாதான் அந்த மகாராணிக்கு நம்ம ஒரு நாளாவது முத்தம் கொடுத்து போட மாட்டோமா? அவனுக்கு ஒரு எச்சி பத்தி ஒரு அல்ப ஆசை. 1000 தான் இருந்தாலும் அடுத்த பொண்டாட்டி இல்லையா நினைக்கிறோம்ல. இந்த ஆளு இதை நினைச்சு வெளியே சொன்னா கழுத்து போட்டு வரேன் உருக்கி உணர்ந்து போய் உடம்புக்கு முடியாம போயிட்டா. சரி. இது அந்த அரண்மனை வைத்தியர் பாத்துக்கிட்டே இருக்காரு. என்ன மந்திரி வருவியாம போல உடம்பு முடியாம படுத்திருக்கானே மந்திரி என்ன ஆச்சு? அப்பதான் ஓப்பனா சொல்லிட்டாப்புல இந்த மாதிரி வைத்தியர மன்னர் கொண்டாட்டி மேல ஒரு ஆசையா இருக்கு. முத்தம் கொடுத்தா இல்லையா கழுத்து போட்டுருவாங்க. இந்த ஆசை என்னை விட மாட்டேங்குது. சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. இதை நினைச்சே உக்கி போய்க்கிருக்கேன். என்னை எப்படியாவது காப்பாத்துக்கின்ற. அப்பதான் வைத்தியர் சொன்னாரா இவ்வளவுதான் ஏண்டா இத போன வாரமே சொல்லிருந்தா உடைய அன்னைக்கே நான் முத்தம் கொடுக்க விட்டு போனேன். ஓஹோ எப்படியா உன்னால முடியுமா? முடியுமியா? எப்படியா? நான் முடிச்சு காட்டுறேன். உன்னைய நாளைக்கு மன்னர் பொண்டாட்டி மகாராணி உலகத்துல முத்தம் கொடுக்க வைக்கிறது என் பொறுப்பு. இப்ப எதிர்பார்க்கல நான் உன்னைய முத்தம் கொடுக்க வச்சுட்டா எனக்கு நீ என்ன தருவ? எவனு சும்மா செய்வானா? அப்ப தேர்ந்த மந்திரி சொன்னானா ஏன் ரொம்ப நாள் ஆசையை நீ நிறைவேற்றிட்டன வைத்தியரே உனக்கு 10,000 பொற்காசு தரேன்னு சொல்ல. எத்தனை பொற்காசு? 10,000 பொற்காசு தரேன்னு சொல்ல. இப்ப என்ன பிரச்சனைன்னா முத்தம் கொடுக்க வைக்கணும்ல. வைத்தியர் ஓடுறாரு வயக்காட்டுக்கு ஓடுறாரு. வைத்திய கவுன்சில பேர ஓடுறாரு. வயக்காட்டுல போய் மும்பிட்டு செந்தட்டிய புடுங்கிட்டு வந்து உலக்கப்பட்ட ஆம இடிச்சு அம்மி வட ஆம அரைச்சு நுண்ணியா பவுடர் மாதிரி எடுத்து ஒரு டப்பாவில் அரைச்சிட்டியா. இப்ப நான் லிப்டிக் நான் போட்டுட்டேன் பாத்தியா. இதே போல அந்த காலத்துல மகாராணி எங்கேயாவது வெளியே தெருவ போனா உதட்டு சாயம் இந்த குங்குமம் லிப்டிக் போலாம் இதெல்லாம் போட்டு இடிச்சு காய்ச்சி வச்சிருக்காங்க ஒரு டப்பாவில். வைத்தியர் போய் அப்படியே இந்த லிப்டிக்கு போடுற டப்பாவில் போய் செந்தட்டி பொடி எடுத்து மல தூவி விட இதை எடுத்து மகாராணி இப்படியே போட்ட உடனே செந்தட்டி கதுக்கு நம்ம அரிப்பு உண்டாயிருச்சு. அரிப்பு ஆக மகாராணி சொரிய மகாராணிக்கு இந்த தண்டி வந்துருச்சு. இந்த தண்டி உதடு தொங்கிருச்சு. உடனே மகாராஜா பார்த்தாரு நம்ம கொண்டாட்டுக்கு உதடு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வைத்தியரை கூப்பிடாங்க. வைத்தியரே என் கொண்டாட்டிய பாருங்க. இந்த ஆள் வந்து மன்னா என்ன ஆயிடுச்சு இங்க பாருங்க. அப்பத்தே இதுதான் திட்டத்தை நிறைவேற்ற தருணம். அப்பத்தே வைத்தியரின் விஷயத்தை உடைக்கிறார். மகாராஜா உங்க கொண்டாட்டிக்கு வந்திருக்கிறது சாதாரண நோய் கிடையாது. என்னையா சொல்ற? எண்ணி 1 மணி நேரத்துல உங்க கொண்டாட்டி உசுறு உங்களை விட்டு போக போகுது. என்னது என் கொண்டாட்டி சாக போறா? வைத்தியரை எவ்வளவு செலவனாலும் பரவாயில்ல என் கொண்டாட்டியை காப்பாத்துங்க. அப்பதான் வைத்தியர் விஷயத்தை உடைக்கிறான். மகாராஜா உங்க பொண்டாட்டியை காப்பாற்ற உலகத்துல மருந்தே கிடையாது. ஐயோ ஆனா ஒரே ஒரு ஆட்டு மருந்து இருக்கு. யார்கிட்டயா? நம்ம அரண்மனை மந்திரி இருக்காரு.
எதுல விட்டு மந்திரி மந்திரி கதையை நோட் பண்ணிட்டு வரணும். இடையில கேள்வி கேட்பீங்க, கதையை நோட் பண்ணிட்டு வரணும்ல. இப்ப என்ன பிரச்சனைனா, நம்ம அன்புல வேலை பார்க்கிற மந்திரி பயங்கரமான ஒரு வம்சத்தை சேர்ந்தவர். அவர் எச்சி மூலிகை எச்சி, அவர் உதடு உங்க பொண்டாட்டி உதடு டப்பு டப்பு டப்புன்னு ஒட்டுச்சுன்னா உங்க பொண்டாட்டிக்கு உதடு சரியா போகும்னு சொல்ல மன்னர் பார்த்தால் ஆபத்துக்கு பாவம் இல்ல, நம்ம பொண்டாட்டி உசுறுதான் நமக்கு முக்கியம். பரவாயில்ல வைத்தியர மந்திரியை கூட்டிட்டு வாங்க. மந்திரிய மகாராணி ஒரு ரூமுக்குள்ள தள்ளிட்டாங்க. ஒரு ரூமுக்குள்ள தள்ளினா ஒரு நாள் முழுக்க மந்திரி உச்சு 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 உடுத்து எடுத்துட்டியா, ஆசை விட்டு போச்சு. இப்ப இங்க நாங்க பிரச்சனை. இப்போ மந்திரிய மகாராணி உதட்டுல முத்தம் கொடுக்க வச்சுட்டா, முத்தம் கொடுக்க வைக்கிற வைத்தியருக்கு மந்திரி என்ன தரதா பேச்சு? 10,000 பொற்காசு. பரவாயில்ல, கதை நல்லா பண்ணிருக்கீங்க. 10,000 பொற்காசு தரதா பேச்சு. இப்ப இவ முத்தம் கொடுத்து முடிச்சுட்டியா, பேசுறபடி காசு கொண்டு கொடுக்கணும்ல. வைத்தியர் போய் கேட்கிறாரு, மந்திரி என்னப்பு முத்தம் கொடுத்தியா? சூப்பரா கொடுத்தேன், நல்லது, நல்லா வந்துட்டு போ, பேசுறபடி என் காசை குடுறான்னு கேட்க. அப்பதான் மந்திரிக்கு இதுல கனவு வந்துருச்சு. என்னடா கேட்ட? ஒரு மந்திரி கிட்டே காசு கேட்கிறியா? நான் மட்டும் நினைச்சேன் உன் கழுத்து போட்டு வேண்ட. வைத்தியர் பார்த்தாரு, டே நம்பிக்கை துரோகி, உன்னை நம்பி காடு மேடலாம் அஞ்சு செந்தட்டி பறிச்சு வந்தேனடா, நீ காசு கொடுக்க மாட்டியா? அப்பதான் வைத்தியர் திட்டத்தை போடுறியா. என்ன திட்டம் போடுறான் தெரியுமா? இந்த மகாராணிக்கு புடிங்கிட்டு வந்த செந்தட்டியில அரட்டப்பா செந்தட்டி மிச்சம் இருந்திருக்குது. அப்படி போடு. இந்த மிச்சம் இருக்கிற செந்தட்டியை எடுத்துட்டு போய் என்ன பண்றியா? வைத்தியரு மகாராஜா குளிக்கிறப்ப அந்த ஆளு கோமணத்துல போய் எரிச்சு விட்டு வந்துட்டியா. இதை எடுத்து மகாராஜா மாட்ட, அந்த ஆளுக்கு அரிப்பு கிளம்பி யானை ஓட உடனே பார்த்தாரு, ஐயோ ஏதாவது கூப்பிடுவாங்க. அப்பதான் மகாராஜா கத்திருக்காரு, வைத்தியரே ஒடியாங்க, என்னன்னு தெரியல, அரிப்பா அரிக்குது, இந்த தண்டி வீங்கி போயிடுச்சான்னு சொல்ல. அப்பதான் வைத்தியர் பார்த்தாங்க, மந்திரி உன்னை பழிவாங்க இதாண்டா சரியான சமயம். மகாராஜா என்ன வைத்தியரே, நேத்து உங்க பொண்டாட்டிக்கு உதட்டுல வந்துச்சு நோய், அதுவே உங்களுக்கு இங்க வந்துருச்சு. இப்ப என்னையா பண்ண? நேத்து உங்க பொண்டாட்டி உதடு சரியாக நம்ம என்ன பண்ணணும்? மந்திரியை கூப்பிட்டு ஒரு நாள் முழுக்க உச்சு உச்சு உச்சுன்னு பண்ண விட்டா உங்களுக்கு அதே போல பண்ண விடுங்க, சரியா போக முடியும். பார்த்தா தூக்கிட்டு வா மந்திரிய, ஒரு நாள் முழுக்க வச்சு வாய கிழிச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? அடுத்த பொண்டாட்டியை நினைச்சா வாய் கிழிக்கப்படும். புரியுதா? புரிஞ்சாப்பா? கட்டுன பொண்டாட்டிய கண்கண்ட தெய்வம். பொண்டாட்டி இல்லாம வாழ முடியுமாயா? நம்ம திடீர்னு செத்தா கூட நம்ம கால் மாட்டுல உட்கார்ந்து அழுகிறது கட்டுன பொண்டாட்டி மட்டும்தான். என்னத்தா இளவுக்கு எவ்வளவு தாடி இருப்பாளா? கிடையாது. பொண்டாட்டிய மதிக்க. இந்த கூட்டத்துல யாராவது உங்க பொண்டாட்டிக்கு தெரியாம பப்பாட்டிக்கு பாட்டி வச்சிருந்தீங்கன்னா எங்க கிட்ட கூட்டி விட்டுருங்க. நாங்க புத்திமதி சொல்றோம். அப்ப அதை வச்சு நம்ம பிசினஸ் சொல்ல போறோம். ஆமாப்பா ஆமாப்பா, என்ன பண்றது தப்பா? எல்லா உலகத்திலுமே பல பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் முருகப்பெருமான் காதலிச்சு பண்ண கல்யாணம். அதனால நம்ம ஆசையை சொல்லிவிட்டு ஏன்னா நல்லதொரு முறையில் இந்த நாடகத்தை காண வருவதில்லை. அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா ஒரு நாடகம் நல்லபடியா இருக்குதுன்னா நாடக நடிகர்கள் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் எங்களுக்கு முக்கிய உயிரோட்டமே அழகான ஒளி அமைப்பத்தை மிக மிக அழகாக அமைத்திருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றினே. சாமியா எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை ஆபரேட் பண்ற ஒரு கையில தான் இருக்கு தொழில் திறமை. என்னங்க அங்கதான் விஷயம் இருக்கு. அண்ணா அவருக்கு நெஞ்சாத நன்றி. சிறப்பான முறையில ஆசையை சொல்லிவிட்டு போவாமா ஒழுக்கமா இருக்கு. அதனால என்ன ஆசை எப்படி சொல்றீங்க? விதவிதமா சோப்பு சீட்டு கண்ணாடி ஏ அக்காமோட வந்து நின்னா முன்னாடி
அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல வாய்த்த புடுங்கிறாங்க கண்ணு கண்ணு ஒட்டி கிச்சு காதல் வந்து முட்டி கிச்சு தாவு 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 நாட்டு வையுதா தாவு தாவு தாவுடா தாவு நாட்டு வையுதா விதவிதமா சோப்பு தீப்பு கண்ணாடி அப்பாமவே வந்து முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி ரூபா முடிஞ்சிடாம பார்க்கிறது அக்கா கொண்டு நான் வச்சே பாருங்களே நான் 2 பேரும் பிஞ்சிலே அதை இங்கு போடுவது நமது திண்டுக்கல் மாவட்டம் நத்தமட்டம் நடுமண்டலம் கிராமம் புதுப்பட்டி மற்றும் பி குட்டூர் மற்றும் ஸ்ரீ முத்தாரம்மன் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இவர்கள் மேடி சிறப்பாக கோவில் முன்பு அமைந்துள்ள சிங்கார வெண்மலை கலைஞர்கள் புதுப்பட்டி மற்றும் பி குட்டூர் ஊர் பொதுமக்களால் சார்பாக நடத்தப்படும் நாடகமாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ பள்ளிதிரமும் புராண நாடகம் உங்கள் முன்னால் அது விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் எங்கு சென்றாலும் தனக்குத்தானே தானாக என்று வெற்றிக்குறி அற்ற மொழியில் அவர் சிறந்து புதுகமான கண்டெடுத்த SS கலைவாணன் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேட்டன் விருத்தன் ஒருத்தர் அடைய காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அருமையான முறை சிறப்பாக பாட்டு கண்டு பிறந்த மகள் பேச்சு கண்டு வளர்ந்த மகள் அருமையாக உங்கள் முன்னால் மிக சூப்பரான பாடலும் சரி பழைய பாடலும் சரி அழகான முறையில் மிக இனிமையாக பாடக்கூடிய புதுகை மாணவர் கண்டெடுத்த அனிதா அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிநாயகாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். எங்கு சென்றாலும் உலக பொதுப்பணி தொண்டை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் நமது புதுகை மாவட்ட அருகாமலுக்கும் வீரமங்கலம் மாவட்ட கண்டிருத்த கவிராஜ் அவர்கள் நானும் அந்த கலவை போராடிக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அருமையாக நாங்கள் என்னதான் ஆடிக்கொண்டிருந்தாலும் எத்து பூஜையாக பாடிக்கொண்டிருந்தாலும் தக்கவாறு இசையமைத்திருக்கும் இசை கலையரசுகள் என்ற முறையில் அருமையாக உங்கள் முன்னால் மிக சிறப்பாக பழைய பாடலும் சரி புது பாடலும் சரி உங்கள் முன்னால் தெல்ல தெளிவான முறையில் இங்கே ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் 6 மணி சக்கரவர்த்தி புதிய பாடல் கண்டெடுத்த அன்பு பாசமிகு மைத்துனர் தனக்குத்தானே தாண்டான என்று அன்பான முறையில் கலைமணி அவர் உங்கள் முன்னால் எதிர்கூடிய 6 மணி பின்பார்
பாடல்கள் பாடல கேட்டு சுகம் 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 என்னைக்குமே கண்டிப்பா தேவை. ஏன்னா இல்லங்க, சின்ன பிள்ளையோட வயசு ஆகத்தான் சுகம். அது தெரியுமா? பாட்டே இருக்கு. 50 இன்னும் ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இது அந்தரங்க விளையாட்டம், நாள் தள்ள சுகந்தானம், நாள் தள்ள 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 சுகந்தானம். வயசு தள்ள தள்ளத்தான் சுகம் அதிகரிக்குமா தெரியுமா? 50க்கு மேலதான் உண்மையான காதலே பிறக்கும். இப்ப பண்றதெல்லாம் கூலி காதல். அருமையான முறையில் சிறப்பாக இங்கு மிருதகம் மிஸ் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் தனக்குத்தானே தானே என்று வெற்றி கொடி நாட்டு மதிவில் நமது. ஏன்னா அருமை மாப்பிள்ளை நம்ம கண்ட்ரோலா இருக்காப்புல. அருமை மாப்பிள்ளை எங்கு சென்றாலும் வெற்றி கொடி துருவமான கண்டெடுத்து இங்கே சரவணன் அவர்கள் உங்களுக்கு முன்னால் இவருக்கு முடியும் மிருதங்கம் கம்பீரன் டோலர். நன்றி மற்றும் அதற்கடுத்த உங்கள் மேல் என்று ஆர்டர்ஸ் கொடுக்கும் ஆர்டர் சக்கரவர்த்தி அருமை பாசமே மாப்பிள்ளை கழகத்தானே தாண்டான என்று வெற்றி கொண்டாடுவது நமது கோவில்பட்டி மாவட்ட கண்டெடுத்த ரூபகன் அவர்கள் அன்பு மாப்பிள்ளை அவர்கள் சிறப்பான ஆல்ரூம் அண்ட் சைடு ரூம்.
திறமையை முழுவதுமாக எடுத்துரைத்த அன்பு மாப்பிள்ளை ரூபகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. இந்த வாய்ப்பு வச்சு ஒன்று செய்வீங்க முகர்ச்சி ஸ்பெஷலிஸ்ட் வாய்ப்புல வேற வச்சு தெரியும் ஓடி பார்த்தாரு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உள்ள இருக்க நாக்க அறுத்துக்கணும். அதனால மிக பக்குவப்படுத்திய அருமை மாப்பிள்ளவர்களுக்கு நன்றி. இங்கு என்ன மொட்டுதான் கவலைப்படாத. இந்த நாடகத்திற்கு செல்லப்படாத திகழக்கூடிய அருமை பாசமிகு மச்சான் எந்த கஞ்சி மச்சான் பார்த்தீங்களா? இரு மச்சான் உனக்கு நான் கரெக்டா இருக்கும். அன்பு மச்சான் சிறப்பான முறையில் நாடக உலகத்தில் செல்லப்பிள்ளை ஒரு மச்சமான கண்டெடுத்த மச்சான் மணிமுத்து மல்லாக போட்டு குத்து மணிமுத்து அவர் சீமென் தாளம் அது அருமையாக நல்ல ஒரு பாடலை பாடுவார். புது பாட்டா பாடுறேன் கவனிக்க. புது பாட்டு இந்த பாட்டுக்கு ஒரு லேடிஸ் பக்கத்துல இருக்கு. மணிமுத்து அவர்களுக்கு நெஞ்சாண்டத்தை கொண்டு அருமையான முறையில் சிறப்பாக நமது ஊரையே மிக மிக அழகாக அலங்கரித்து வண்ணொலி மண்டல அமைப்பில் நாடக நடிகர்களுக்கு தகுந்தாற்போல் இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக விளங்கக்கூடிய நமது கஞ்சராஜப்பட்டி மாவட்ட கண்டெடுத்த சேகர் சவுண்ட் சர்வீஸ் அருமையான ஒரு உன்னதமான அருமையான முறையில் பாடலை
அன்பாளாக்கு நன்றி நன்றி நன்றி. சிறந்த ஒளிபரப்பு சாதனம் பாட்டை கேட்டீங்களா? எனக்கும் இடம் உண்டு. ஏன் சிரிக்கிறீங்க? எல்லாரும் உண்மையா சொல்ல போறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நான் நாடகத்துக்கே வந்திருக்க முடியாது, உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா எனக்கு என் முண்டாட்டிக்கு சரியான சண்டை. ஐயோ, ஒரு நாள் மாமியார் பேச கட்டு பொண்டாட்டி டைவர்ஸ் கொடுக்க கிளம்பிட்டான். இந்த உசுறு நமக்கு தேவையில்லைன்னு பெரிய கவுரை எடுத்துக்கிட்டு எங்க ஊர் முக்கு ரோட்டுக்கு ஓடுங்க. எதுக்கு? தூக்குல தொங்கிடலாம். ஐயோ, புளிய மரத்துல கவுத்த போட்டு இன்னொரு முனையை என் கழுத்துல சுத்தி நான் தொங்கிடலாம்ன்ற ஒரு யோசனை வந்துச்சு. நான் நாடக உலகத்துக்கு வந்தப்ப இப்படித்தான் தம்பி பேசணும், இப்படித்தான் மாப்பிள்ள பாடணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவர் நீங்க. உண்மைதானே? நான் சாக போறோம். நம்ம நாடக உலகத்துல நல்ல பேர் எடுக்க வச்ச கலைமொழிய மறக்கலாமா அப்படின்னு வேற சாக போறதுக்கு முன்னாடி செல்போனை ஆன் பண்ணி நான் உன் படத்தை பார்த்த உடனே கலைமொழி நான் சாகுற எண்ணத்தை விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? நம்மளோட உதுத்த முடிய உயிரோட இருக்கப்ப நம்மளால என்ன மைத்திருச்சா? நீ போகாம நான் போகவே மாட்டேன். சிறப்பான முறையில் அனைவரும் அமைதியாத்து சிறப்பாக பெருந்தலாக வருக ஊர் பொதுமக்கள் புதுப்பட்டி மற்றும் குத்து தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்பு உள்ளமாக திகழக்கூடிய நாடகத்தின் சிறந்த அமைப்பாளர் என்ற முறையில் நாடக கலைவளத்தில் பொம்முனாக கொடிகட்டி பறக்கக்கூடிய அருமை பாசமிகு அன்பு அண்ணன் நமது அக்கியப்பட்டி எடுக்கப்பட்டி மாடலை கண்டெடுத்து முத்தமிழ் நாடக சங்க புதுக்கோட்டை இருப்பு நமது நகைச்சுவை நடிகர் SP கலைமூர்த்தி அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை அரும்பாடு விட்டு அமைத்துள்ளார்கள். மற்றும் அப்பாவும் மூர்த்தி நான் புதுப்பட்டி இருவரும் சேர்ந்து சிறப்பாக இந்த நாடகத்தை அரும்பாடு விட்டு அமைத்துள்ளார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தை யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக கொண்டு திருவேலங்குடி மாணவர்கள் எடுத்து சுப தங்கராஜ் அண்ணா யூடியூப் சேனலுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்திற்கு நடனமான கற்றுக் கொடுக்கும் நடன மங்கை நாட்டிய தாரகை நடன சிங்காரி ரோசா மொட்டு திருச்சி மாணவர்கள் கண்டெடுத்த எக்ஸ்பிரஸ் விஜய் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி அடிய நடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு நெஞ்சு குடுங்குது நல்லா பெட்டிக்காரர் வந்து இப்படிதான் பாட்டு பாடுறோம். பழைய பாட்டா நேத்தெல்லாம் டிக்டாக்ல ஒரு பாட்டு பாக்குறேன். இப்பெல்லாம் பாட்டு எப்படி வருது? நோத்தாண்டா நம்மாண்டா கேட்டா பாட்டுங்கிறான். ஏன் ரத்த குதிப்பு பாட்டே அது ஊர் சொல்றியா நீ வந்து அருமையான முறையில நன்றி பண்ண மாட்டாரு. நான் போயிட்டு பாப்பாவை அனுப்புறேன். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறி பப்புன்னு முகரைய பாக்குறதுக்கு உங்க எல்லாருக்கும் எரிச்ச மசலா இருக்கும்னு தெரியும். அது என் கடமை. நானும் வந்ததுக்கு 2 நோட்டீஸை வாசிக்கணும், 2 கதையை சொல்லணும். அப்பதான் பப்புன்னு நல்லா பண்ணுவீங்க, இல்லாட்டி அந்த ஊர்ல போட்ட பப்புன்னு அப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. நல்லபடியா நாடகத்தை பாருங்க. ஏன்னா நான் பேசுறதுக்கு கழிச்சிருவேன். எனக்குன்னு டைம் வந்துருச்சுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன் மாப்பிள்ள. எப்படி தெரியுமா? நான் பேச ஆரம்பிச்சேன்னா இந்த சின்ன பேர் கரையை நோண்ட ஆரம்பிச்சுட்டா வச்சுக்கவே என்ன உள்ள போக சொல்றேன்னு அர்த்தம். சிக்னல் பெரிய ஆளுகெல்லாம் இடம் மாறி உட்காந்தாங்கன்னா உள்ள போக சொல்றேன்னு அர்த்தம். ஏன்னா முன்னாடி போன ஒரு ஐயா எந்திரிச்சாரு, பப்புன்னு தம்பி நல்லா பேசுற, இப்படி நீ நாடக மேடல பேசுறத காட்டிலேயே மெட்ராஸ்ல போய் டிவியில பேச முடியாதுன்னு சொன்னாரு. எனக்குன்னா சந்தோஷம். சித்தப்பு என்ன டிவியில எல்லாம் பேச வச்சு அழகு பார்க்க நினைக்கிறியே, என் பேச்சுனா உனக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் சொல்றது அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, டிவினா அப்பயே அமைக்கப்பட்டு போய் நீ உண்டே சொல்ல மாட்டேன். அப்படி யாரு அது அடம்பு பண்ணாங்க. ஒரு 10 வயசு பையன் நாட்டை புடுங்குறாங்களோ கேட்கிறேன். பப்புன்னு நீ வர வர எங்க அப்பா மாதிரியே பேசுறேன்டியா. ஏன் தம்பி உங்க அப்பாவை கிட்ட மேடையில நல்லா பேசுவாரான்னு கேட்டு அந்த ஆளு கிட்ட தண்ணியை போட்டா மெண்டல் மாதிரியே பேசுறாண்டியா. அப்ப நம்ம சொல்லாம சொல்றாங்க அர்த்தம். நம்ம நிக்கலாமா? எப்படி ஓர மட்டும் பாரு. உங்கள் முன்னால் பப்புனாக எடுத்துக் கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் நல்லூர் வீதி முத்துவனம் திசைப்பிடியமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும்
சோழங்குடி என்ற கிராமத்தை சேர்ந்த சங்கராச்சாரிய பப்புனகாமிக்கு என்பது நெஞ்சான் திரைப்பட்டு கொண்டு அம்புட்டு புதுக்கோட்டை நான் மட்டும் மதுரை இருந்துகிட்டு துண்டா வந்துட்டு ஏன் தெரியுங்களா எங்க வேணாலும் நான் பொழைச்சுக்கிறேன் நம்பிக்கை வந்து போட்டாரு. அதனால அன்பு அண்ணன் கலைமுத்து அண்ணாவருக்கும் நன்றியில் நெஞ்சான் திரைப்பட்டு கொண்டு நான் போயிட்டு பாப்பா அனுப்புவா இதோ எப்படி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சரை பேசுறேன். சங்கீத மேகம் சிந்தும் நேரம் ஆதாயம் பூக்கள் தூவும் காலம் Hello.